அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நலமறிக்க பகுதி. தொடர்ந்து உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். டாக்டர் கார்த்திகேயன் சார் நம்மளோட இருக்கார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாரம் இப்படி ஒரு சிக்கலான கல்வி சூழ்நிலையில் ஆசிரியர்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் மாணவர்களும் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் செய்ய முடிகிற விஷயம் நான் என்னன்னு சொல்லுவீங்க? மாணவர்களுக்கு முன்னை விட அதிக இது தெளிவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். தனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு காலத்தில் இந்த கல்வி எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியாமல் படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ என்ன வேணுங்கிறத யோசிக்கிறாங்க. தெளிவாக தெரிவது என்பதை விட ஒரு அளவுக்கு என்னென்னலாம் தனக்கு வேணும் தனக்கு வேண்டாங்கிறத யோசித்து பார்க்கக்கூடிய கட்டாயம் வந்திருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் அவங்களுக்கு இது தெரியும், அதாவது மாணவர்களுடைய எனது உரிமைகள் அவங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வெல்ஃபேர் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டாகவோ இல்லாட்டி இருந்து அதை கண்டிப்பாக எனக்கு வேணுங்கிறப்ப வேலையை கூட நிவாரணம் கூடன்னு இருந்தாங்க. மாணவர் இயக்கங்கள் இருந்தது, மாணவர்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது, மாணவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. வேலை வாங்கி கொடுக்க என்ன பண்ணால் போதும், வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் போதும், எவ்வளோ நான் பணம் கட்டினா எனக்கு என்ன கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க டிரான்சாக்ஷன்லாம். இது ஒரு ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு இழப்பு அவங்களுக்கு, தன்னை பற்றி தெரியாமல். அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கஸ்டமர் ஆங்கிள்லேருந்து தான் பேசுகிறாங்க. நான் இவ்வளோ தூரம் நான் பணம் கட்டியிருக்கேன், எனக்கு அது கிடச்சிடணும், அதுக்கு நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு லைஃப்பை பற்றியான ஒரு இதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கிற இடமா இன்றைக்கி கல்வி இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அதை அவங்க தானாக தேடி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சில இடங்களை தவிர பெரும்பாலான நேரத்தில் மாணவர்கள் தன்னுடைய தேடலை தனியாக தான் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தனக்கு வேணுங்கிற மாதிரி வெளியில் வேறு படிப்புகள் படிப்பதிலேருந்து ஆரம்பித்து அடுத்து மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறதுலேருந்து தனக்கான துறை என்னங்கிற தீர்மானிக்கிறதுலேருந்து முழுக்க தானாக செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஒரு ஆசிரியரோ இல்லை பள்ளி சார்ந்தோ கல்லூரி சார்ந்தோ இருக்க வேண்டிய பல விஷயங்கள் இன்றைக்கி மாணவனோட தலைமையில் விழுந்துருச்சு. அதே மாதிரி மாணவர்களில் என்ன அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் மேலே போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது இந்த ஒரு என்ன சொல்லலாம் சூழ்நிலை கைதி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு இது மீட்சியாக தான் இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அதுதான் அவங்களுடைய போக்கள். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது, என்னென்னா தனக்கானது எது வேணும் எது வேண்டாங்கிறதுல தெளிவு அதிகமாக இருக்குது. இந்த இதில் ட்ராப் அவுட்ஸ் நிறைய ஆகிறாங்க பார்த்தீங்களா, அதை நான் ஒரு நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் படிச்சுட்டு, இன்றைக்கி கூட ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க அவன் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயரில் ட்ராப் அவுட் ஆகி எனக்கு வேண்டாம் இந்த கோர்ஸ்ன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட மேக்கப் தொழில் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறின ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு மாணவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க, எனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதில் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று. அதுக்காக செலவு பண்ணுறதை பற்றியோ அதுக்காக சில அதிரடி எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றியோ குடும்பத்தை பற்றி சமூகத்தை பற்றி அதிகம் யோசிக்காமல், ஏன்னா நாளைக்கு பிற்காலத்தில் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ண வேணாம், உன்னால தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான போக்காக தான் நான் பார்க்குறேன். உனக்கு வேண்டாங்கிறப்போ தனக்கு வேணுங்கிறது என்னன்னு கேட்குறது, அதை ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். எங்கே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிதல் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல், உலகத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய சூழல், அதே மாதிரி உலக பொருளாதாரம் எந்த சக்திகள் நம்ம இயக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த நுண்ணறிவு இவங்களுக்கு வந்ததுன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய இதுவும் முடிவுகளும் ஒன்று நல்லாயிருக்கும், நல்லா மாறும். அதை விட்டுட்டு அதாவது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய விருப்பம் அப்படி தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சுயநலம் தான் ஆக்சுவலாக சமூக அளவுலேயும் மிகப்பெரிய அளவில் பெரிய பாதிப்பு. அதனால் பணத்தை பிடுங்கிறதுக்கான ஆக்சுவலாக கல்வி நிலையங்களுடைய என்ன இதை நான் கொடுக்குறேன், நீ வா இவ்வளோ தூரம் கட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணங்களை தான் யாரும் எதையுமே கேட்க முடியாத சூழ்நிலை. இதில் பள்ளிகள் எடுத்துக்கோங்க, மாணவர்களோட பெற்றோர்களோ எந்த ஆசிரியரையும் எந்த ஒரு பள்ளி நிர்வாகத்தையும் எதையுமே கேட்க முடியாத சூழ்நிலை. எல்லாரும் பயப்படுவாங்க. யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, போலீஸுக்கு பயப்படுறாங்களோ, கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்களோ, டாக்ஸுக்கு பயப்படுறாங்களோ, உடனே கல்வி நிலையம்னா பயப்படுறாங்க. அந்த ஒரு பயம் இன்னும் விலகலை. இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னாலே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயம் தானே. மீட்டிங்னாலே பயந்துக்கிட்டே நம்ம தப்புன மாதிரியே போகிற இடம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு உண்மையான தவறே நடந்தால் கூட அதை போய் கேட்டால் எதுக்கு நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தான் படிக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பொறுத்து போகிறதோ இல்லை தாண்டி போகிறதையோ இல்லை அதை சகிச்சுக்கிறாங்க.
அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். அநீதியும் நடக்குது, அது பள்ளிகள்லேயும் நடக்குது, எத்தனை இடத்துல இருக்குது, பாலியல் வன்முறை வரலேருந்து ஆரம்பிச்சு. ஆனாலும் அதை வந்து முழுமையாக அவங்களால தைரியமாக போய் கேட்க முடியல. அதெல்லாம் கேட்கணும். அதுக்கெல்லாம் மாணவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்த சில விஷயங்களை செய்வது ரொம்ப முக்கியம். அது வந்து இன்றைக்கி அடிபட்டு போயிடுச்சு. எல்லாமே தனிப்பட்ட அது உதிரிகளாக்கிட்டாங்க. மாணவரை தூள் தூளாக உடச்சிட்டாங்க. அதாவது மாணவருடைய ஒன்றுபட்ட சக்தி அப்படிங்கிறது முன்ன எல்லா இடத்துலையும் இருந்தது. அரசியல் இருந்தது. அரசியல் விழிப்புணர்வு எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயக்கம் மேலே வந்த பொழுது மாணவர் அமைப்பு தான் இருந்தது. எல்லா இடங்களையும் மாணவர்கள், அது எந்த சித்தாந்தமாக இருந்தது, எந்த அரசியல் கொள்கையாக இருந்தாலும் மாணவருடைய பங்கு இருந்தது. இன்றைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே சார். அதாவது கேள்வி கேட்கறதுக்கே பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. யார் யாருக்கோ ஏதோ இயக்கம்லாம் இருக்குது. பட் மாணவர்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இயக்கம்னு ஏதாச்சும் இருக்காது? ஒரு இடதுசாரிகள், வலதுசாரிகள், அரசியல்லாம் எல்லாருமே ஒரு மாணவர் அமைப்புகள் இருந்தது பலமாக, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனியார் கல்வின்னு வந்ததுக்கப்புறமா முதல் வேலை இந்த அரசியலை வந்து அடியோடு வெட்டி எடுத்துடணும். இதில் என்னென்னா, அரசியலால் வந்து மாணவர்கள் வந்து கெடக்கூடாது அப்படின்னு நினச்சதுக்குன்னா அரசியல்னு போய்ட்டு அவன் வந்து படிப்பை விட்டுறக்கூடாதுங்கிறனால. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியலுங்கிற சிந்தனையே வரக்கூடாது. எப்படி நீங்கள் வேலைக்கு வர்றப்போ அவனுக்கு எதாவது அரசியல் கட்சி சார்பாக இருந்தால் வேணாம், அவனை நீ எடுத்துடுங்கிற மாதிரி. அப்போ அவனுக்கு அரசியலை பற்றியே தெரியாமல் ஒருத்தன் எப்படி வாழ முடியும்? அப்புறம் அவன் நாளைக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சியோ அரசியல்வாதியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அவன் நிற்பான்? அதை பற்றி ஒரு விவாதங்கள் அப்போ எங்கே செய்வான்? அவன் யார்கிட்ட செய்வான்? அதுக்கான நேரம் எங்கே இருக்குது? யார் பொறுப்பானவர்கள்? இன்றைக்கி இப்போ நீங்கள் ஜேஎன்யூ மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா, நேரு பல்கலைக்கழகத்துலலாம் அடிப்படை ஏன் அந்த இடத்த பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னா, உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்து உரையாடுறாங்க. எல்லா விதமான சித்தாந்தங்களுக்கும் இடம் இருக்குது. ஸோ பல விஷயங்களை பார்த்து படித்து தெரிஞ்சு புரிஞ்சு அவனுக்கானது எதுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சாய்ஸஸ், தேர்வுகள் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் சாதாரண படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவன் தொழில்முறையாக படிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறத தவிர அவனுக்கு உலகம் தெரியாமல் போயிடுது. அதில் தான் அவன் பிற்காலத்தில் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ரொம்ப லேட்டாக போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் கல்வி அப்படிங்கிறத வந்து மாணவன் உணர ஆரம்பிக்கணும். மாணவன் வந்து, அதாவது ஒரு பள்ளிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனில் தனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதனுடைய வேலையை அவன் செய்யணும். அது எல்லா வித பொறுப்பான விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்தார். அரசியல் பேசணும்னு நான் சொல்ல வரல. ஈவன் அதை வந்து இதுவோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அப்போ எந்தெந்த இடத்துல மாணவர் சக்தியை ஒன்றுபடுத்தணுங்கிறத பள்ளிகள் புரிஞ்சுக்கணும். அதை வந்து சில பள்ளிகள் ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் ஒன்று திட்டுறாங்க, பிரமாதமாக அழகாக ஒன்று இருக்கு, வாலண்டியர்ஸ்னு ஒன்று. ஆனால் எல்லா பள்ளிகளும் அப்படி தனியாக வச்சுக்க தான் சௌரியம்னு பார்க்குறாங்க. சேர்ந்து நின்னாலே பிரச்சனை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையான மனோபம் பள்ளிகள்லேருந்து மாறணும். இவங்களை எப்படி நம்ம வந்து கொண்டாட முடியும்? 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்க. இப்போது இது நம்ம தூர் வாரக்கூடிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது. ஒரு பள்ளி இறங்கினா போதும், ஒரு 4 பள்ளிகள் இறங்கினா ஒரு குளத்தை தூர் வாங்கிடலாம். 100 பள்ளி ஒரே நாள் சென்னை இறங்கினா சென்னையே சுத்தமாகிடும். பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படுறோம். அதான் சொல்ல, அதெல்லாம் மாணவர்களை முன்னெடுத்து கொண்டு போகலாம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கு மாணவ சக்தியை பயன்படுத்த முடியும் என்பதை மற்றவங்களுக்கு உணர்த்தணும்னா முதல்ல மாணவன் நம்பணும்ல. அது கண்டிப்பாக. அதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்க, எல்லாரும் பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாரும் வாழ போகிறாங்க. வாழறதுக்கு எத்தனையோ வழி. பிழைக்கிறதுக்கான வழியாக கல்வியாக பார்க்கக்கூடாது, வாழ்கிறதுக்கான வழியாக கல்வியை பார்க்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். பிழைக்கிறதுக்கான வழியாக கல்வியை பார்க்கக்கூடாது, வாழ்கிறதுக்கான வழியாக கல்வியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மக்களும் புரிஞ்சுப்பாங்க, கல்வி அமைப்புகளும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரமும் பேசுவோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி.